Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 883. ஓபன் பண்ணா அந்த ரெட் ஃபோர்ட்ல இருக்க மக்கள்லாம் ரொம்பவுமே ஜாலியா ராயல் ஃபேமிலிஸை வெல்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வந்துட்டு இருக்கிறது யாருன்னா யூகோ கிங்டமோட கிங் நெப்டியூன். அவரு மட்டும் இல்ல, கூட 3 பசங்களும் ஒரு பொண்ணு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் மக்கள் இவ்வளவு பேர்த்த பார்க்கும்போது ஷிரகோஷி கொஞ்சம் பயப்படுவா. அவங்க எல்லாம் ஷிரகோஷிய பார்த்துட்டு அடேங்கப்பா இவ்வளவு அழகா இருக்காளேன்னு வளைச்சு போட்டோ எடுப்பாங்க. மார்கன்லாம் அப்படியே வாய பொளந்துட்டான். எல்லாம் அவளோட பேரை சொல்லி கத்துறத பார்த்துட்டு கிங் நெப்டியூனே கார்புகிட்ட இந்த மாதிரி ஷிரகோஷி ஃபேமஸ் ஆயிட்டாலா என்னன்னு கேட்பாரு. ஆமா, அவளும் பிரின்சஸ் ஹன்காக் மாதிரியே ரொம்ப அழகா இருக்கா. அது மட்டும் இல்லாம எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி போயிட்டா. ஏன்னா அவதான் பெருசா இருக்காளேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாரு. அப்போ ஷிரகோஷி நம்ம கார்ப்பை கூப்பிட்டு அங்க இருக்க மரத்தை காமிச்சு அந்த பக்கம் காடு இருக்கா, நான் போலாமான்னு சொல்லி கேப்பா. அட லூசு, அது காடெல்லாம் இல்ல, வெறும் மரம்னு சொல்லி கூட்டு போவானா. அந்த டைம் ஆப்போசிட்ல திடீர்னு ஒருத்தன் வருவான். அவன் மண்டைய பாத்தீங்கன்னா அண்டாவை கம்தி வச்சு குண்டாங்குறைய வெட்டின மாதிரி இருக்கும். வந்தவன் கார்ப்பை பார்த்துட்டு நான் யாரு என்னன்னு தெரியுமான்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். அறுப்பு தின்னுட்டே வரதுனால டே முட்டாப்பையில வழிய விட்டு நில்லு, கிங் வந்துட்டு இருக்காரு இல்ல, வாயிலே மிதிப்பேன்னு சொன்னோன்னே எது முட்டாப்பையலான்னு கதருவான். இவன் வேற யாரும் இல்ல, ஸ்டெல்லி, கோவா கிங்டமோட கிங். யாருன்னு தெரியலையா? நம்ம சாபோவோட அடாப்டட் பிரதர். நீயும் என்னோட சிட்டிசன் தானே, மறந்துட்டியா? அப்படி இப்படின்ட்டு ஓவரா பேசுவான். ஏன்னா கார்ப்பு பிறந்தது கோவா கிங்டம்ல, அதனால கொஞ்சம் வாய் ஓவரா நீளுது. இத மாடியில இருந்து லின்பர்கும் சாபோவும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சாபோக்கு அவனோட அடாப்டட் பிரதரை பார்க்கும்போது கடுப்பா தான் இருக்கும். ஆக்சுவலா மேட்டர் என்னன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்றேன். சாபோ வீட்டை விட்டு ஓடி வந்ததுனால அவங்க அப்பா அவுட்லுக் 3க்கு பையன் யாரும் இல்ல. அதனால நோபல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையனை தத்தெடுத்தாரு. அவன் தான் இந்த ஸ்டெல்லிங்கிறவன். அவன் ஒரு டுபாக்கூருன்னு வைங்க. எப்ப பார்த்தாலும் சீன் போட்டுட்டு இருக்கதான் அவனோட வேலையே. அவன் ஒரு பிரின்சஸ கல்யாணம் பண்ணான். அப்புறம் கோவா கிங்டம்ல இருக்க பிரின்ஸும் கிங்கும் ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லூசு பையல கிங்கா செலக்ட் பண்ணாங்க. அதுவும் இந்த சம்பவம் நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். ஆனா கோவா கிங்டம்னு சொல்லும் போது சாபோக்கு ஞாபகம் வர்றது எல்லாமே நம்ம லூஃபி, ஏசு, அந்த கிரேட் டெர்மினல். அதான் அந்த கோவா கிங்டம்க்கு வெளியில குப்பையை கொட்டுவான் இல்லையா, அந்த இடம் தான். அங்க இவனுங்க பண்ண ஆட்டூலி என்ன கொஞ்சம் நஞ்சமா, ஏகப்பட்ட திருட்டு வேலை, அடிதடி, உத புத்துன்னு அந்த வயசுலயே பொழந்து கட்டினானுங்க. அவனுக்கு அப்பவே பைரட் ஆகணும்னு ஆசை. என்ன வயசு பத்தாதுன்னு சொல்லிட்டு காசை சேர்த்து வச்சுட்டு உட்காந்துட்டானுங்க. நல்லா தான் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா சாபோ உயிரோட இருக்கான்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சதுனால திருப்பி அவனை வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்பதான் அந்த ஸ்டெல்லிங்கிற வீணா போனவன் இருந்திருப்பான். இனிமேட்டு இவன் தான் உன்னோட பிரதர்னு சொன்னா அவனால ஏத்துக்க முடியுமா? அவன் நல்லவனா இருந்தா பரவாயில்ல, அந்த வயசுலயே சரியான காவாலி பாயலா இருந்திருக்கான். எந்த அளவுக்கு சாபோவோட பேரை டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணான். என்ன அவன் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த மாதிரி கிரேட் டெர்மினல் நாளைக்கு எரிய போகுதுன்னு உண்மையை சொல்லி அனுப்பி விட்டுருப்பான். செக் பண்ணி பார்த்தபோது நிஜமாவே கொளுத்தி விட்டானுங்க. அப்படி எரிஞ்சதுல ஏசு லூஃபியும் இறந்துட்டாங்கன்னே அவன் முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் பையன் இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன், இதெல்லாம் ஒரு இடமான்னு சொல்லிட்டு கப்பல் எடுத்துட்டு கிளம்புனா. அவன் நல்ல நேரம் செலஸ்டியல் டிராகன் வர அன்னைக்கு போய் தப்பிக்க ட்ரை பண்ணி வழியில கப்பல் வருதுன்னு சொல்லி அந்த லூசு பையன் இவனை சுட்டு கடைசியில கப்பல் கண்ணா பின்னான்னு கவுந்துருச்சு. அந்த சம்பவத்தை பார்த்துட்டு லூஃபியும் ஏசும் ஆஹா சாபோ இறந்து போயிட்டான்னு சொல்லி அவனுங்களும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா பையன் சாகல, அவன் டிராகன் கண்ணில் பட்டதுனால தப்பிச்சிட்டான். அந்த ஒரு மீட்டிங் தான் அவனோட விதியவே மாத்துச்சு. என்ன பையன் எல்லா சம்பவத்தையும் மறந்துட்டான். இல்லைன்னா எப்பவோ ஏசையும் லூஃபியும் மீட் பண்ணிருப்பான். ஏசு சாகும்போது இவனும் கூடவே இருந்து அவனை காப்பாத்தி இருப்பான். நம்ம ஏசு இறந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தானே இவனுக்கு ஞாபகமே வந்துச்சு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு வந்ததே அந்த செலஸ்டியல் டிராகன்ஸை காலி பண்றதுக்காக தான். மேல தானே அவனுக்கு இருக்கானுங்க, சோ அங்க போலான்னு முடிவு பண்ணி கிளம்பிடுவானுங்க. அங்க சாபோ யோசிச்சு பார்த்தால அதே மாதிரி இங்க லூஃபி சாபோவை பத்தி யோசிச்சு பார்த்து அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கதையை பூரா சொல்லுவான். அந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா சாபோ இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு லூஃபி ரொம்பவுமே ஃபீல் பண்ணான். ஏசு தான் ஒன்னும் கவலைப்படாத, நானும் அதே மாதிரி சாக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன்னு சொல்லி 2 பேரும் 17 வயசுல கடலுக்கு போலாம், பைரட் ஆயிலான்னு முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் ஏஸ் போயிட்டான். அடுத்தது நம்ம லூஃபி கிளம்பினா. அவனுக்கு கிங் ஆஃப் த பைரட் ஆகணும்னு ஆசை இல்ல, வெறி. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஆளுகளுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா இவனோட அண்ணன் சாபோ இறந்து போயிட்டான்னு நினைச்சா கடைசியில அவன் உயிரோட தான் இருக்கான். அதுவும் ரெவல்யூஷனரி ஆர்மில நம்பர் 2 பொசிஷன்ல. அதே நேரம் ரெவல்யூஷனரி ஆர்மியோட லீடர் யாருன்னு பார்த்தா டிராகன், லூஃபியோட அப்பா. சரி, இன்னொரு அண்ணன் ஏசு, அவன் பாத்தீங்கன்னா ஒயிட் பியர்ட் பைரட்ஸோட 2nd டிவிஷன் கமாண்டர். அது மட்டுமா கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆன கோல்டடி ரோஜரோட பையன். என்ன ஃபேமிலிடா இது, எங்க திரும்பினாலும் பெரிய பெரிய பிஸ்தாவா இருக்கானுங்க. சொல்ல போனா லூஃபியுமே இப்ப பெரிய பாதாம் பருப்பு தானே. எல்லாம் யோசிச்சு பார்க்கும் போதே வேற லெவல்ல இருக்குது. அடடா, நம்ம கார்ப்ப விட்டுட்டோமே, மனுஷன் நேவியோட ஹீரோ. எங்க போறது போங்க, வளைச்சு இவங்க ஃபேமிலி தான் மொத்த இடத்தையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப லூஃபிக்கு அவன் டேடியை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, ஏன்னா வாழ்க்கையில அவன் அவரை மீட் பண்ணதே இல்ல. பட் பயலுக்கு பழைய விஷயம் எல்லாம் எதையாச்சும் யோசிச்சு பார்க்கும்போது சாபோ தான் மைண்டுக்கு வருவான். அவனை பத்தி நினைக்கும் போதே இவனுக்கு சந்தோஷம் தான். அப்படியே கட் பண்ணி இப்ப ரெட் போட்டோ காட்டுறாங்க. சாபோ இப்ப மேல போகணும். அது என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டி கார்டு அலைஞ்சிட்டு இருப்பானுங்கல்ல, அதுல ஒருத்தனை பொழந்து கட்டிட்டு அவனோட சூட்டை ஆட்டைய போட்டு
போட்டுக்குவான். அதே நேரம் இந்த ஸ்டெல்லிங்கிறவன் ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தானே, கார்பால நம்பவே முடியல இவனா கோவா கிங்டமோட கிங்னு. மார்கனும் அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கான். கோவா கிங்டம் வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம், ஆனா குற்றங்கள் நிறைய ஆரம்பிச்சதே அங்கதானேப்பான். கார்ப விட்டுருங்க, அடுத்தடுத்து செக் பண்ணி பாருங்க. டிராகன் ரெவல்யூஷனரி ஆர்மியோட லீடரு. ரெண்டாவது அவரோட பையன் லூஃபி, அவன் ஒரு பயங்கரமான பைரட்டு. அடுத்து நம்ம சாபோ, அவன் ரெவல்யூஷனரி ஆர்மியோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். ஏசு அவன் ஒயிட் பியர்டோட செகண்ட் டிவிஷன் கமாண்டர். இப்படி எல்லாத்தையும் அடுத்தடுத்து கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுல்ல. சரி, இப்ப அந்த ஸ்டெல்லி கிட்ட வருவான். அந்த கிறுக்கு பையன் கார்பையே கால்ல விழ சொல்லுவான். ஏன்னா இவரு கிங்காமா, அதனால மரியாதை கொடுக்கறதுக்கு அதெல்லாம் பண்ணணுமா. டே கண்ணா, ஒழுங்கா என் வழியை விட்டு போயிரு, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குது, அதனால குத்துனேன்னா குடங்குடமா வந்துடும், வழியை விட்டு போன்னு டைரக்டாவே சொல்லிடுவாரு. அது அவனுக்கு அவமானமா போயிடும். அதுவும் நார்மல் அவமானம் இல்ல, பெருத்த அவமானம். சரி பரவாயில்ல, ஏதோ வயசானவரு தெரியாம பேசிட்டாருன்னு நேரா பக்கத்துல போய், ஏப்பா நானும் செலஸ்டியல் டிராகன் ஆகலான்னு ஆசைப்படுறேன், என்னை அப்படி ஆக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா பார்த்து பண்ணேன்பா. அந்த குப்பைங்க மாதிரி நீயும் குப்பையாகணும்னு ஆசைப்படுறியான்னு கேப்பான். அடிச்சு புரண்டு போய் விழுவான். ஏன்னா செலஸ்டியல் டிராகன்ஸை பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது, இப்படி பேசினாங்கன்னு வெளியில கேட்டாலே அவங்கள கொன்றுவாங்க. இதுல வேற சொல்லிட்டு சாரிப்பா தெரியாம சொல்லிட்டான் பாரா, அவனுக்கு அங்க அள்ளு விட்டுட்டு இருக்கும். அந்த டைம் கிங் ரிக்கு ஐயோ பாவம் ஒரு கிங் கீழே வந்துட்டாருன்னு சொல்லி எழுப்பி விட்டா, அவன் அவரை பார்த்துட்டு அடேங்கப்பா பெரிய சைஸ் உருவம், இந்த சைஸுக்கு அவன் மனுஷங்களையே திங்கலாம், ஏன் அவன் எச்சி விழுந்தாலே பாறை உருகிரும். ஆளு சைஸ் கலர் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவனுக்கு பாதி மனுஷங்க பாதி ஃபிஷ், இவனுங்களை தொட்டா நமக்கு வியாதி ஒட்டிக்கும், தள்ளிப்போ என் பக்கத்துல வராத, நீ தொட்டினா எனக்கு டிசீஸ் ஒட்டிக்கும்னு ஓவரா பேசிட்டு இருப்பான். மொத்தத்துல மென்டல் பையன் மாதிரி பண்ணிட்டு இருப்பான்னு வைங்க. அதுக்கப்புறம் அப்படி அப்படின்னு கூட்டு போய் அந்த எலவேட்டர்ல ஏத்திடுவாங்க. மக்கள் எல்லாருமே சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு. கார்ப்புமே ஏத்தி விட்டு அடுத்த வேலை கிளம்பிடுவாரு. ஏன்னா இவரு மேல போகணும்னு அவசியம் இல்லையே, இங்க வரைக்கும் சேஃப்டியா கொண்டு வந்து விட்டுட்டாலே போதும். அவங்களும் அப்படியே பை பை சொல்லிட்டு மேல போவாங்க. பார்த்தா செம ஹைட். ஷிரஹோஷி இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லையா. அழகா ஷைன் ஆயிட்டு இருக்க சூரியனையும் அதோட ரிஃப்ளெக்ஷனையும் கடல்ல பார்த்துட்டு அப்படியே அசந்து போயிருவான். அண்ட் இவங்க கிளவுட்ஸோட அழகை இவ்வளவு கிட்டக்க பார்த்ததே இல்லையே, மொதல் டைம் இப்படி பாக்குறதுனால வேற லெவல்ல இருக்கும். இந்த உலகம் இவ்வளவு அழகா இருக்குமான்னு இப்பதான் இவங்களுக்கே தெரியுது. கடலுக்கு அடியில இருக்கிறதுனால அந்த வெளிச்சத்தை இந்த வெளிச்சத்தோட கம்பேர் பண்ண முடியாது இல்ல. ஏன்னா இந்த வெளிச்சத்தை அந்த ட்ரீ ரிஃப்ளெக்ட் தான் பண்ணுது. ரிஃப்ளெக்ஷனே அந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரிஜினல் மாசா தானே இருக்கும். இப்பதான் புரியுது அவங்க அம்மா ஒட்டகிமே ஏன் பூமிக்கு மேல வாழணும்னு சொன்னாங்கன்னு. கிரகோஷி எல்லாம் பார்த்து அசந்து போய் லேண்ட்ல வாழணும்னு ஆசைப்படுவா. ஏன்னா அவ கிங்டம்ல இருக்க எல்லாத்துக்குமே இந்த சன்னை காமிக்கணுமாமா. அதை பத்தி பேசுறதுதான் கிங் நெப்டியூனே இந்த ரெவரிக்கு வந்தது. கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும்னு நம்பிக்கையில போறாங்க. என்ன ஆகுமோ தெரியல. அப்படியே கட் பண்ணி கமபக்கா கிங்டம் காட்டுறாங்க. இங்க இந்த 4 பேர் மீட்டிங்க்கு லேட்டா வந்தாங்கல்ல, அவங்க ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க. கோவாலா கவர்மெண்ட் எதிர்த்து போராடுறது ஃபிஷ்மேனுக்காக. ஞாபகம் இருக்கா, இவ ஃபிஷர் டைகரால காப்பாற்றப்பட்ட பொண்ணு. கோவாலாக்கு வேர்ல்டு கவர்மெண்ட் பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஆனா அந்த செலஸ்டியல் டிராகன்ஸை காலி பண்ணுன்னு நினைப்பா. ஏன்னா அவனுக்கு தானே முட்டாள்தனமா ரூல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே நேரம் இந்த ஸ்டெல்லி மாங்கமாடியா இருக்கான்ல, அவனை அந்த லிப்ட்ல கூட்டு போகும்போது ஹைட்ட பார்த்தோன்னு கதறுவான். காத்து வேற பலமா இருக்குதா, அது இன்னும் பீதியை கிளப்பி விடும். மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து செவுத்துக்குள்ள இருந்து இந்த மோர்ல வேற வந்து எட்டி பார்ப்பானா, அதை அவனை தவிர வேற யாரும் பார்க்கல. அங்க இருக்க செக்யூரிட்டி ஆளுங்கிட்ட அங்க பாரு செவுத்துக்குள்ள இருந்து ஒரு ஜெயண்ட் ட்ரைடனோட எட்டி பாக்குதுன்னு சொல்லுவான். கேட்க மாட்டான். கத்தி பாப்பான், கதறி பாப்பான், முக்கி பாப்பான், முடங்கி பாப்பான். இவனை யாருமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. மொத்தத்துல இவனை எவனுமே மனுஷனா மதிச்ச மாதிரியே இல்ல. ஹைட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, பீதியில அப்படிதான் ஏதாச்சும் தெரியும், மூடிக்கிட்டு இருங்க அம்மானுங்க. அதுக்கப்புறம் காக்கா காட்டுத்தனமா பறந்து வந்துட்டு இருக்கும். இவ்வளவு ஹைட்ல பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கவே செய்யாது. அப்படி பறந்தாலும் இப்படி கூட்டமாலாம் பறக்காது. அது மட்டும் இல்லாம இது காக்கா வேற. காக்கா எப்படி இவ்வளவு ஹைட்டுக்கு வரும்? யூகு கிங்டம் சேர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. சோ ஷிரகோஷி எல்லாம் அதை ரசிச்சுட்டு இருப்பான். ஸ்டெல்லி தான் கதர்வாண்டே, இந்த பால் வெடிச்சிருச்சுன்னா நம்ம செத்துருவோம், ஏதாச்சும் பண்ணி இதுங்களை காலி பண்ணுங்கடா, அடிச்சு விரட்டுங்கடான்னு புலம்பி தள்ளுவானா. அப்ப அங்க ஒரு கார்டு வந்து, ஒன்னும் கவலைப்படாதீங்க கிங்கு, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்ட்டு வில்லத்தனமா சொல்லுவான். யாரான்னு பார்த்தா நம்ம சாபோ. அப்படின்னா இனி அவனுக்கு டண்டன் டனகனக்காதான்னு வைங்க. சரி, இதுக்கப்புறம் இவங்க செலஸ்டியல் டிராகன்ஸை மீட் பண்ணி என்னென்னலாம் கலவரம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.